ஜெப்டா கம்பெனி ஐபிஓ போற பிளான்ல இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜெப்டா கம்பெனி ஐபிஓ போறதுக்கு முன்னாடி இந்த பினான்சியல் 2025 அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெவென்யூ டபுள் ஆயிருக்குதா சொல்றாங்க. 126% ரெவென்யூ ஏறி இருக்கு. அதே சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா, நெட் லாஸும் பண்ணியிருக்காங்க. 177% நெட் லாஸும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க பண்ண ரெவென்யூ பாத்தீங்கன்னா சூப்பரா தான் ஏறி இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் ஏறி இருக்கு அப்படின்னா, 9668 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ரெவென்யூவா மட்டும் இந்த ஒரு வருஷத்துல மேக் பண்ணியிருக்காங்க. அதே சேம் டைம் நெட் லாஸும் அதிகமா பண்ணியிருக்காங்க. 3300 கோடி ரூபாய் நெட் லாஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்க ரெவன்யூ எந்த அளவுக்கு ஏறுதோ, ரெவன்யூ ஏற பர்சன்டேஜ் 129% அப்படின்னா, லாஸ் ஏற பர்சன்டேஜ் 170% இருக்கு. ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. குயிக் காமர்ஸ் மார்க்கெட்ல மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்காக அதிகமான ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகமான மணி பாத்தீங்கன்னா உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட $450 மில்லியன் பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேரை பிடிச்சாங்க. ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா க்ரோ பண்றதுக்கான ரீசனா இருக்கு. இன்னும் மேலும் காசு தேவைப்படுதுன்றதுனால தான் இங்க ஐபிஓ வராங்க. ஸோ ஸ்டில் இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங்கா தான் இருக்கு. ஒருவேளை இந்த கம்பெனி ஐபிஓ வந்தாலுமே இந்த கம்பெனி எப்படி சர்வ் ஆகுமா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம லாங் டர்ம் ஹோல்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும். அது தாண்டி பார்க்கணும் அப்படின்னா லிஸ்டிங் எனக்காக பார்க்கறதா இருந்தா மட்டும் பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் 2025 மட்டும் இந்தியன் மார்க்கெட்ல வித்தது 1.5 லட்சம் கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் வித்திருக்காங்களா 2025 இதோட டேட்டாவா வந்திருக்கு. 2026 இது அப்படியே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நடக்கும். 2026 ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டுருந்தாங்க. அதுல அவங்க கீ ரீசன்ஸா சொல்றதும் அந்த இந்தியால ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றதுக்கும் இருக்க ரீசன் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு நடுவில் அந்த ட்ரேட் டீல் கண்டிப்பா 2026 முடிஞ்சிடும். ஸோ அது அன்சர்டனிட்டியா இருக்கிறது ஒரு எண்டுக்கு நிற்கும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளஸ் மூமெண்டா இந்தியாவுக்கு வந்திருக்கும். இது ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா இருக்கிறது இங்க டாலருக்கு அகேன்ஸ்டா ருப்பி வீக் ஆயிட்டே இருக்கு. ஸோ இங்க டாலருமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வீக் ஆயிட்டு தான் இருக்கு. பட் ஆனா டாலருக்கு அகேன்ஸ்டா நம்மளோட ருப்பி பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே வீக் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரேட் டெபிசிட் அந்த அளவுக்கு லோவா இருக்கிற ரீசனால நடக்கிறதா இருக்கு. ஸோ ருப்பி ஸ்டெபிலிட்டி ஆகணும் அப்படின்னா நம்ம அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பிளான் இந்தியன் கவர்மெண்ட் மூவ் ஆவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால இங்க ருப்பி பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகலாம் அப்படின்றத சொல்றாங்க. இது அடுத்த ரீசனா இருக்கு. அடுத்ததா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஏஐ வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா மார்க்கெட்ல பூம் பண்ண ஆரம்பிக்கல. யூஎஸ் மார்க்கெட்டா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா அதர் மார்க்கெட்ஸ் எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஏஐன்ற நேம் யூஸ் பண்ணாங்கனாலே அந்த ஸ்டாக் எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்விடியா, ஆப்பிள் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஏஐன்ற நேம் வச்சு யூஸ் பண்ணாங்கனாலே இங்க ஸ்டாக் பிரைசஸ் எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனா இந்தியால அந்த அளவுக்கு ஏறுதான்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில அந்த அளவுக்கு ஏறல. டிசிஎஸ் கம்பெனில மெகா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி அதர் கம்பெனிஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏஐ டேட்டா சென்டர்ஸ்ல அந்த ஏஐ இல்ல. பட் ஆனா அந்த அளவுக்கான எக்ஸ்போஷர் நடக்கல. அது 2026 பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐன்ற டேர்ம் வச்சு யூஸ் பண்ற ரீசன்னால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது ஃபுல்லாவே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அடுத்த வருஷம் உள்ள வரதுக்கான ரீசன்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. மணப்புரம் பினான்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட் நடந்திருக்கு. மணப்புரம் பினான்ஸ்ல உள்ள சப்சிடியா இருக்கிற ஆசீர்வாத் மைக்ரோ பினான்ஸ்ன்றதும் இருக்கு. இந்த ஆசீர்வாத் மைக்ரோ பினான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா பணம் தேவைன்ற ரீசனால 250 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க மணப்புரம் பினான்ஸ். ஸோ இங்க ஆசீர்வாத் மைக்ரோ பினான்ஸ் பொறுத்தவரை இவங்க ஃபுல்லாவே மைக்ரோ பினான்ஸ் லோன் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த எம்எஸ்எம்இக்கு பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி லோன் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க மணி தேவைப்படுது. இது ஒன்னும் லாஸ் மேக்கிங் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா மைக்ரோ பினான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்க ரீசனால இங்க மைக்ரோ பினான்ஸ் அவங்க கொடுத்த லோன்ஸ் எல்லாமே திரும்ப வராம இருக்கு. பேட் லோன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே திரும்ப கம்பேக் பண்ணி வரதுக்காக 250 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க மணப்புரம் பினான்ஸ் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு புது சிஎஃப்ஓவும் பாத்தீங்கன்னா உள்ள அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. புவனேஷ் தாராசங்கர்ன்றவங்க புது சிஎஃப்ஓ போட்டிருக்காங்க. இவங்களுக்கு 30 வருஷமா பிஎஃப்எஸ்ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனா தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஆசீர்வாத் பினான்ஸ்ல எப்படி இங்க டர்ன் ஓவர் பண்ணி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் அடிஷனலா பணமும் உள்ள போயிருக்கு. அண்ட் நீங்க போர்ட் ரூமும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. 75,000 கோடி ரூபாய் வரைக்கும் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இங்க பாரோயிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மணப்புரம் பினான்ஸ் அவங்களோட அந்த சப்சிடியரி இருக்க ஆசீர்வாத் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்குது ரிலீஃப் பண்றதுக்காக இந்த மூவ்மெண்ட் எல்லாமே பண்றாங்க. டாடா ஸ்டீலோட டச் சப்சிடியரிஸ்ல இப்போ ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பி இருக்கு. 1.4 பில்லியன் யூரோஸ் பாத்தீங்க அப்படின்னா பே பண்ண சொல்லி இங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. சோ இது என்ன எல்லாம் டீடைலா பார்ப்போம். நெதர்லாந்துல இருக்க இவங்களோட 2 பிளான்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஷூட் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எஸ்எஃப்டபிள்யூன்றவங்க போட்டிருக்காங்க. 1.4 பில்லியன் யூரோஸ்க்கான வேல்யூல லாஸ்ட் ஷூட் போட்டிருக்காங்க. இந்த 2 ஸ்டீல் பிளான்ட் நேம் ஒன்னு டாடா ஸ்டீல் நெதர்லாண்டா இருக்கு. இன்னொரு ஸ்டீல் பிளான்ட் நேம் டாடா ஸ்டீல் இஜுமுடைன் அப்படின்ற நேம் இருக்கு. இந்த 2 பிளான்ட்ல தான் இந்த கேஸ் போட்டிருக்காங்க. என்ன ரீசனால போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களோட பிளான்ட் இங்க ஆப்ரேட் ஆயிட்டு இருக்க ரீசனால அங்க இருக்க ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் எல்லாமே குறையதா சொல்றாங்க. அண்ட் நீங்க பப்ளிக் ஹெல்த்துக்கும் இது பிரச்சனையை அமைச்சு கொடுக்குது அப்படின்றத சொல்றாங்க. சோ ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டீல் பிளான்ட் இருக்கு அப்படின்னா அது சுத்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும். சோ அந்த ஒரு கேஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ போட்டிருக்காங்க. 1.4 பில்லியன் யூரோஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க கேட்டிருக்காங்க. பட் ஆனா இதுக்கு டாடா ஸ்டீல் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா டினை பண்றாங்க. லாஸ்ட் ஷூட் நீங்க போட்டாலும் பரவாயில்ல, நாங்க அதுக்கு அகைன்ஸ்டா டிஸ்பியூட் பண்றோம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லா ஸ்டாண்டர்டுமே நாங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. சோ இவங்க சைட்ல இங்க ஆப்போசிஷன் இருந்தாலுமே இங்க டாடா ஸ்டீல்
நிறுவனம் ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் எங்க டாடா ஸ்டீல் நிறுவனம் எவ்வளவு சீக்கிரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரீன் ஸ்டீல தயாரிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து மூவ் பண்ணும் அப்படின்ற நோட்ல வந்து போயிருக்காங்க. ஸோ டாடா ஸ்டீல் நிறுவனமும் அதுல நல்லா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பிரச்சனையா போய் முடியுன்றது இந்த கேஸ் முடியாதான் வந்து தெரிய வரும். இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஆள் எடுக்க போறாங்க. 21 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷருக்கே 21 லட்சம் ரூபான்றது ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹைரிங் ப்ராசஸ்ல ஏஐக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஏஐ சம்பந்தமா எதனா கோர்சஸ் அந்த நம்ம எதனா பண்ணிருந்தோம் அப்படின்னா அது இன்னொரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். அண்ட் தென் இது வந்து இந்த இசிஇ அண்ட் தென் சிஎஸ்சி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிளா தான் வந்து இருக்காங்க இந்த ஃப்ரெஷர் ரோல் உள்ள போறதுக்கு. ஸோ ஃபுல்லாவே இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஃபோக்கஸ் பண்றது இங்க டேலண்டடான ஆட்களை வந்து எடுக்கணும். அண்ட் தென் ஃபுல்லாவே இங்க ஏஐல டேலண்டடா இருக்க ஆட்களை வந்து எடுக்கணும் அப்படின்ற பிளான் வந்து போறாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கே இவ்வளவு சேலரி வந்து தராங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தாலும் இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்கிருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னா இந்த அளவுக்கு சேலரி இங்க ஃப்ரெஷர்ஸ்க்கே தந்தாங்க அப்படின்னா இப்போ கரண்ட் லெவல்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிப்பாங்க. பட் ஆனா வீக்கான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது மார்ஜின்ஸ் வந்து பிரச்சனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளவு சேலரி வந்து நீங்க கொடுத்து பே பண்ற ரீசனால அப்படின்றத சொல்றாங்க. இப்போதைக்கு செலக்ஷனை பொறுத்தவரை 21 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பே பண்றாங்க. அதனால லிமிட்டடான செலக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். யாரெல்லாம் பர்ஃபெக்டா ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் நீங்க ஏஐ டெலிவரி எல்லாம் யார் யார் பண்றாங்களோ அவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் சேலரி வந்து அதிகமா தராங்க. அந்த ஒரு ரீசனால ஷேர் பிரைஸ் வந்து இறக்கிருக்காங்க. ஏன் அப்படின்னா சேலரி அதிகமா தராங்க அப்படின்னா இவங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமா ஆகும். ஸோ காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னா ரெவன்யூ வீக் ஆகும்போது இந்த கம்பெனி மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பிரஷர்ல வந்து நிற்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால இறக்கிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் என்னைக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜனவரி 31 அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க Q3 ரிசல்ட்ஸ்க்கான அந்த போர்ட் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதுல வந்து இந்த கம்பெனியோட ஆடிட்டட் அப்புறம் அன்ஆடிட்டட் ரிப்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே இந்த ஃபினான்சியல்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுல வந்து Q3 ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியை பொறுத்தல இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு டைம்ல கன்சிடர் பண்ண முடியாது. 85 ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. அதனால வெயிட் பண்ணிட்டு அதர் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோம். இந்தியாவிலே பெரிய ஐடி அக்யூசியேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்க போகுது. கோஃபோர்ஜ் கம்பெனி வந்து என்கோரான்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வாங்க போறாங்க. இதுக்கு முன்னாடி HCL டெக் கம்பெனி வந்து IBM கூட ஒரு டீல் ஒன்று வச்சாங்க 2018. அதோட டீல் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா $1.89 பில்லியன் தான் வந்து இருக்கு. பட் ஆனா இப்போ கோஃபோர்ஜ் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கோரன்ற கம்பெனி வாங்குறாங்கல்ல. சோ இதோட அக்யூசியேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா $2.39 பில்லியன் வந்து இருக்கு. இது இருக்கிறதுல பெரிய அக்யூசியேஷனா இருக்கதா சொல்றாங்க இந்தியாவில. இந்த $2.39 பில்லியன் $1.89 பில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்க போறாங்க. மீதி இருக்கிற $550 மில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து இங்க QIP வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்க போறாங்க. ஃபுல்லா டெப்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்து இங்க கம்பெனி வந்து வாங்க போறாங்க. இது இருக்கிறதுல பெரிய டீலா வந்து இருக்கு. ஏன் இங்க கோஃபோர்ஜ் கம்பெனி இந்த கம்பெனி அக்யூசியேஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்கள ஏஐ லெவல்ல அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் அந்த அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் அந்த அவங்களோட சர்வீஸ் அந்த அவங்களோட கிளவுட் சர்வீசஸ் எல்லாமே அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்காக இந்த அக்விசிஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இங்க என்கோரன்ற கம்பெனியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு $550 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ மேக் பண்ற ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் 9200 எம்ப்ளாயிஸ் வந்து இந்த என்கோர கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து கோஃபோர்ஜ் கம்பெனி அக்விசிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். சோ அந்த ஒரு ரீசன் எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. பட் ஆனா மார்க்கெட்ல 4% இந்த கோஃபோர்ஜ் கம்பெனியை இறக்கிருக்காங்க. என்ன ரீசனால இறக்கிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய டீலா வந்து இருக்கு. கோஃபோர்ஜ் கம்பெனியால வந்து பாத்தீங்கன்னா மேனேஜபிள் பண்ண முடியுமா, இந்த இன்டகிரேஷன் வந்து பாசிபிளா, அண்ட் தென் இது எக்ஸிகியூஷன் கரெக்டா பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் வந்து எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க அந்த ரெவன்யூ மேக் பண்றதுக்கும் அந்த இவங்க கிட்ட இருக்க ஃப்ரீ கிளாஸ் இருக்கும் அந்த இவங்க கிட்ட இருக்க அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி அக்விசிஷன் பண்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா வந்து இருக்கு. ரொம்பவே எக்ஸ்பென்சிவான டீலா வந்து இருக்கு. இந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா கோஃபோர்ஜ் கம்பெனியை இறக்கிருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி அக்விசிஷன் பண்றது மூலமா இந்த கம்பெனி பிளஸ் வந்து இருக்கு. அந்த ஒரு ரீசனால இங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தான் வந்து இருக்கும். அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த இந்த கம்பெனியுமே இப்போ ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. அந்த ஒரு ரீசனால வெயிட் பண்ணியே பார்ப்போம். டைட்டன் கம்பெனி வந்து இப்போ புதுசா லேப் கிரவுண்ட் டைமண்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டர் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் நேச்சுரல் டைமண்டுக்கு மட்டும் இங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த டைட்டன் நிறுவனம் வந்து இப்போ லேப் கிரவுண்ட் டைமண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு பொசிஷன்ல என்டர் ஆகுறாங்க. டிசம்பர் 29 மும்பைல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஸ்டோர் வந்து திறக்க போறாங்க. பியான்ன்றதான் இதோட நேமா இருக்கு. பியான். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பைல வந்து திறக்க போறாங்க 29 டிசம்பர் மாசம். சோ இந்த ஒரு ஸ்டோர் மெயினா யாரை ஃபோக்கஸ் பண்ணி திறக்க போறாங்க அப்படின்னா இங்க லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ்க்கு யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அவங்களுக்காகவும் அதே மெயினா ஜென்சி மினரல்ஸ்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை திறக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து டெய்லி யூசேஜ்க்காக வந்து பாத்தீங்கன்னா வியர் பண்ணிக்கிறதுக்காக இந்த லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க நேச்சுரல் டைமண்ட்ஸ்ல இருந்தவங்க இப்போ லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசனால இது உள்ள வராங்க அப்படின்னா 3400 கோடி ரூபாய் ஃபினான்ஷியல் 2025 லேப் கிரவுண்ட் டைமண்ட்கான மார்க்கெட்டா இருந்துச்சு. அது வந்து ஃபினான்ஷியல் 2028 5000 கோடி ரூபாய்க்கு மேல போகும் அப்படின்றத சொல்றாங்க. 14% CAGR growthல growth ஆயிட்டே இருக்கு இந்த லேப் கிரவுண்ட் டைமண்டோட அந்த பிசினஸ் பொறுத்த அளவுல. ஸோ அதையும் மிஸ் பண்ணணும் அப்படின்ற ரீசனால டைட்டன் வந்து இந்த உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பியான்ன்ற ஒரு புது பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் டைட்டன் நிறுவனத்துக்கு இது எப்படி பெரிய பிளஸா போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. நாளுக்கு நாள் சில்வரோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. $80 per ounce வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க கரண்ட் பிரைஸா வந்து இருக்கு. ஸோ $79 கிட்ட வந்து இருக்காங்க. $80 வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு.
ஏன் சில்வர் வந்து இந்த அளவுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இங்க இதோட டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ண முடியல. சில்வரோட டிமாண்ட பொறுத்தவரை குளோபல் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, குளோபல் டிமாண்டா சில்வருக்கு இருக்கிறது வந்து 1.15 பில்லியன் அவுன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படுது. 1.15 பில்லியன் அவுன்ஸ்ன்றது ரொம்பவே பெரிய அமௌண்டா இருக்கு. பட் ஆனா இங்க குளோபல் லெவல்ல இங்க சப்ளையே வந்து பண்றது பாத்தீங்க அப்படின்னா, இங்க ப்ரொடக்ஷனே வந்து பண்றது பாத்தீங்க அப்படின்னா 850 மில்லியன் அவுன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க. சோ இங்க சில்வர் வந்து தயாரிக்கிறது 850 மில்லியன் அவுன்ஸா வந்து இருக்கு. பட் ஆனா இங்க தேவைப்படுற அமௌண்ட் வந்து பார்க்கும்போது 1.16 பில்லியன் அவுன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படுது. சோ ரொம்பவே ஹியூஜ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கேப் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால தான் இங்க சில்வர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. இதுதான் மேஜரான ரீசனாவும் இருக்கு. அண்ட் தென் இது மேஜரா தேவைப்படுற ஏரியா வந்து இவி, டேட்டா சென்டர்ஸ் அண்ட் தென் சோலார்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா தேவைப்பட்டு இருக்கு. இப்ப புதுசா சாம்சங் கம்பெனி வந்து சாலிட் ஸ்டேட் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்க போறாங்க. இது மூலமா மட்டுமே 100 மில்லியன் அவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும் அப்படின்றத சொல்றாங்க. இது ஒரு அடிஷனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படுற சில்வரோட டிமாண்டா வந்து இருக்கு. சோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு சில்வரோட டிமாண்ட் வந்து தேவைப்படுது. பட் அந்த அளவுக்கான ப்ரொடக்ஷன் வந்து இல்ல. சோ இந்த ஒரு ஷார்டேஜ்னால வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. $100 பர் அவுன்ஸ் வந்து போகும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. சோ இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரேலி இருக்க போது நல்லாவே வந்து தெரியுது சில்வரை பொறுத்தளவுல. சோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. ஐடி கம்பெனிஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனி ஒரு நல்ல அப்டேட் வந்து இங்க எம்ப்ளாயிஸ்க்கு சொன்னாலுமே பட் ஆனா அந்த கம்பெனியோட மார்ஜின் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுன்ற ரீசனால இன்ஃபோசிஸ் அடிச்சிருக்காங்க. அண்ட் தென் கோஃபோர்ஜ் கம்பெனியுமே அதே ரீசன் தான். கோஃபோர்ஜ் கம்பெனியுமே நல்ல ஒரு டீல் பண்ணாலுமே பட் ஆனா இவங்க கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இருக்கா, எக்ஸிகியூஷன் ப்ராப்பரா பண்ணிட முடியுமா சொல்லி அடிக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேத்து நிஃப்டி ஐடியா வந்து பாத்தீங்கன்னா விழுந்துட்டு தான் இருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனிஸோட அந்த Q3 என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற அந்த டவுட்ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஒரு நாள் நல்லா இருக்கும்ன்ற ரீசனால ஏத்துறாங்க, இன்னொரு நாள் நல்லா இருக்காதுன்ற ரீசனால இறக்குறாங்க. எஃப்ஐஎஸ் ஒரு நாள் உள்ள வராங்க, திரும்பி வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறாங்க. சோ அன்சர்டனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ஐடில அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த H1B விசா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையில போயிட்டு தான் இருக்கு. எப்படி பார்த்தாலுமே ஐடி ஸ்டாக்ஸ் பொறுத்தவரை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அன்சர்டனிட்டி இன்னும் அப்படியே தான் வந்து இருக்கு. இன்னும் ஏஐ ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து தனித்தனியா சொல்ல ஆரம்பிக்கல. சோ இது எல்லாமே இன்னும் வர வரைக்குமே கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்க தான் செய்யும். பிரஷர் வந்து இருக்க தான் செய்யும். சோ அந்த டைம்ல என்ன ஸ்டாக்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிட்டே போவோம் 1, 2ன்ற மாதிரி. சோ இதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ் சந்திப்போம். பாய்.